தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜிந்துப்பட்டி துப்பாக்கி சூடு சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரி கைது. யாழில் டீசலை பதுக்கி வைத்திருந்த இருவர் காவல்துறையினரால் கைது. ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பு. அமெரிக்கா சீனா எரிசக்தி அரசியலில் புதிய திருப்பம். ஈரானில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலி. அலி ஹமேனியை எப்படி வீழ்த்தியது இஸ்ரேல்? மொசாட்டின் துல்லிய வேவு தகவல்கள் அம்பலம். ஈரான் மீதான தாக்குதலை உடன் நிறுத்துங்கள், இஸ்ரேலிடம் பொங்கி எழுந்த சீனா. இதுதான் அமெரிக்காவின் மீட்பு. மாணவிகளை புதைக்க தூண்டிய குழிகளை பகிர்ந்துள்ள ஈரான். நெஞ்சை உருக வைக்கும் பதிவு. உலகில் குறைய போகும் எரிபொருள் விலை, ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். ஜிந்துப்பட்டி பகுதியில் நபர் ஒருவரை சுட்டுக் கொன்று 2 சிறுவர்களை காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று கிராண்ட்பாஸ் காவல்துறை பிரிவில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 13 பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 11 கிராம் 830 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இக்கொலை சம்பவம் குறித்து கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் டீசலை பதுக்கி வைத்திருந்த இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் இன்று அதிகாலை சுன்னாகம் காவல்துறையினரால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் டீசலை பதுக்கி வைத்திருப்பதாக சுன்னாகம் காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது அவர்களிடமிருந்து 800 லிட்டர் டீசலை பதுக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானுடன் ஏற்பட்ட மோதல் தீவிரமடைந்ததால் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து வருகின்றன. மத்திய கிழக்கில் உள்ள கச்சா எண்ணெயை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் சூப்பர் டேங்கர் கப்பல்களின் கட்டணங்கள் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அமெரிக்கா மற்றும் சீனா ஆகியவை ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை என்பது ஈரான் கரையோரத்தில் அமைந்துள்ள குறுகிய கடல் பாதையாகும். இது உலகளாவிய எண்ணெய் நுகர்வில் 20% மற்றும் பெருமளவு திரவ இயற்கை எரிவாயு போக்குவரத்தை கையாளுகிறது. இந்த நீரிணை வழியாக செல்லும் இந்த கப்பலையும் தாக்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அப்பகுதியில் இருந்த சில கப்பல்கள் தாக்குதல்களுக்கும் உள்ளாகியுள்ளன. இந்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட முற்றிலும் நின்றுவிட்டது. கடல் போக்குவரத்து தளத்தின் கப்பல் கண்காணிப்பு தரவுகள் ஹோர்முஸ் நீரிணை தற்போது வெறிச்சோடிய நிலையில் இருப்பதை காட்டுகின்றன. நீண்டகால மூடப்பட்ட நிலை உருவாகும் என்ற அச்சத்தால் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகள் உயர்ந்துள்ளன. இதனால் உலக வல்லரசுகள் சந்தைகளை நிலைநிறுத்த முயற்சி செய்து வருகின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரில் 1000க்கும் மேற்பட்டோர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. சனிக்கிழமை போர் தொடங்கியதிலிருந்து குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர்கள் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் நிலவரப்படி 181 குழந்தைகள் உட்பட குறைந்தது 1097 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக மனித உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது. மேலும் 100 குழந்தைகள் உட்பட 5400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாக மனித உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது. இந்த குழு தனது அறிக்கை முதற்கட்டமானது என்றும் மேலும் நூற்றுக்கணக்கான இறப்புகளை சரிபார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகளை கண்காணிக்க இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் ஈரானின் போக்குவரத்து கேமராக்களை பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு படைகளின் தாக்குதலில் குடும்பத்துடன் கொல்லப்பட்டார். அவருடன் ராணுவ உயரதிகாரிகள், அமைச்சர்கள் என பலரும் உயிரிழந்தனர். இது சாத்தியமானது எப்படி என ஐரோப்பிய நாடான பிரிட்டனை சேர்ந்த பைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
அதில் கூறியிருப்பதாவது, ஈரான் தலைநகர் தெஹ்ரான் நகரில் செயற்படும் விரிவான போக்குவரத்து கண்காணிப்பு கேமரா அமைப்பிற்குள் இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாட் சில ஆண்டுகளுக்கு முன்பே நுழைந்தது. அந்த அமைப்பை இஸ்ரேல் தன் உளவு நடவடிக்கைக்காக பயன்படுத்தியது. சமீபத்தில் அதில் ஒரு கேமராவில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் தெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு குழுவினரின் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ள இடத்தை தெளிவாக காட்டும் கோணத்தில் அமைந்திருந்தது. பணியாளர்களின் முகவரி, பணிச்சுழற்சி, அவர்கள் பாதுகாத்த நபர்கள், தினசரி இயக்கம் ஆகிய விவரங்கள் தொகுக்கப்பட்டன. செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு அமைப்பின் பலவீனங்கள் அடையாளம் காணப்பட்டன. இந்த தரவுகள் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மற்றும் மென்பொருட்கள் மூலம் அலசப்பட்டன. கமேனியின் நகர்வுகள் வரைபடமாக்கப்பட்டு அவர் கடந்த 28ஆம் தேதி தெஹ்ரானின் பாஸ்தூர் வீதியில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்பது தெரிந்தது. அதையே இறுதி இலக்காக வைத்து அவரை கொல்ல முடிவு செய்தனர். பாதுகாப்பு எச்சரிக்கை தகவல்கள் பரிமாறப்படாமல் தடுக்க மொபைல் போன் சேவைகள் துண்டிக்கப்பட்டன. அடுத்த சில நிமிடங்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க வான்படைகள் இணைந்து நடத்திய குண்டுவீச்சில் கமேனி கொல்லப்பட்டார். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் இருந்து 1900 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் போக்குவரத்து கேமராக்கள் கண்காணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான தாக்குதல்களை பெய்ஜிங் எதிர்க்கிறது என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் ஹிதியோன் சாரிடம் தொலைபேசியில் தெரிவித்ததாக சீன அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெஹ்ரானின் நெருங்கிய கூட்டாளியான பெய்ஜிங் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது மற்றும் கமேனியின் கொலையை கடுமையான மீறல் என்று கண்டித்துள்ளது. சாரிடம் பேசிய வாங், பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனை மூலம் பிரச்சினைகளை தீர்ப்பதை சீனா ஆதரிப்பதாக கூறியதாக அரசு செய்தி நிறுவனமான சின்குவா தெரிவித்துள்ளது. சமீபத்திய ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் வெளிப்படையான முன்னேற்றத்தை அடைந்து வந்தன. துரதிருஷ்டவசமாக இந்த செயல்முறை தாக்குதலால் தடைப்படப்பட்டுள்ளது என்று வாங் கூறினார். அமெரிக்க ஆஸ்திரேலிய ராணுவ தாக்குதல்களுக்கு பெய்ஜிங்கின் எதிர்ப்பை மீண்டும் வெளிப்படுத்திய வாங், படை நடவடிக்கையால் உண்மையிலேயே பிரச்சினைகளை தீர்க்க முடியாது, அதற்கு பதிலாக அது புதிய சிக்கல்களையும் கடுமையான விளைவுகளையும் மட்டுமே கொண்டுவரும் என்று குறிப்பிட்டார். மோதல் மேலும் பரவுவதையும் கட்டுப்பாட்டை மீறுவதையும் தடுக்க ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தெற்கு ஈரானின் மினாப் நகரில் செயற்பட்டு வந்த சஜிரே தையீபா பெண்கள் ஆரம்ப பள்ளி மீது கடந்த சனிக்கிழமை காலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் பள்ளி மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் உட்பட சுமார் 165 முதல் 180 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலில் இறந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகளை புதைப்பதற்காக தோண்டப்பட்டுள்ள குழிகளின் புகைப்படங்களை ஈரான் பகிர்ந்துள்ளது. இது இன்னும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர், அமெரிக்க ஆஸ்திரேலிய குண்டுவீச்சில் ஒரு தொடக்க பள்ளியில் கொல்லப்பட்ட 160க்கும் மேற்பட்ட அப்பாவி சிறுமிகளுக்காக தோண்டப்பட்ட கல்லறைகள், அவர்களின் உடல்கள் சிதைக்கப்பட்டு உருக்குலைந்து போயுள்ளது. மிஸ்டர் ட்ரம்ப் வாக்களித்த மீட்பு என்பது நிஜத்தில் இப்படித்தான் இருக்கிறது. காசா முதல் மீனாப் வரை அப்பாவி மக்கள் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான போருக்கு பிறகு எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியுள்ளதாவது, ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைக்கு அமெரிக்காவில் வாழும் ஈரானிய மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தெருக்களில் பலர் நன்றி என கூறி தங்கள் ஆதரவை தெரிவிப்பதை காண முடிகிறது. இதை செயற்பட வேண்டிய ஒன்றாகவே மக்கள் உணர்கிறார்கள். கொஞ்ச காலத்தில் எண்ணெய் விலை சற்று அதிகமாக இருக்கும். ஈரானுக்கு எதிரான போருக்கு பின் எண்ணெய் விலை குறையும், முன்பை விட குறையும் என்று நான் நம்புகின்றேன். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.